ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஸ் அகாடமி. நம்ம ஃபேஸ் அகாடமியில் நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பற்றி பார்த்துட்டு இருப்போம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், அதோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இதுவரை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ரொம்ப நாளாக நாம் வெயிட் பண்ணுற, அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் வர எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டிசம்பரில் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும். அதுக்குண்டான ப்ரீஃபான இது வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் மார்ச் மாதம், அதாவது நெக்ஸ்ட்டு மந்த் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. அந்த எக்ஸாம் தான் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2022. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மெக்கானிக்கல், ஏஇ மெக்கானிக்கல்ஸ், ஏஇ சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. அதில் முதல் நம்மளுடைய ஃபேஸ் அகாடமியில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிவில் இன்ஜினியரிங் ஏஇ எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அதை நாம் எப்படி வந்துட்டு எதிர்நோக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க ஏஇயில். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹைவே இன்ஜினியரிங் இருக்குது, ஹைவேஸ் இருக்குது, பிடபிள்யூடி இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் நாம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேயே சிவில் இன்ஜினியரிங்க்கு வருஷம் தவறாமல் வேக்கன்சி வந்துகிட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னா இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஆளுங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷம் ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக பீரியாடிக்கலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வேக்கன்சி வருஷம் வந்துட்டு இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த கோவிட் டைமில் மட்டும் இல்லாத போயிடுச்சு. அதே போல் மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது, சிவில் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணும் போதே இருக்கட்டும், இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்காக அட்மிஷன் போடும் போதே இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங்கை ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, நாம் சிவில் இன்ஜினியரிங் படித்தா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்பாங்க. இல்லை அப்படி இல்லைனாலும் டு தி ஒஸ்ட் கேஸு சிவில் இன்ஜினியரிங் படித்தா வீடு கட்டியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவ்வளோ ஒரு காமனான டேமாக இருக்குதே, அவ்வளோ ஈஸியான டேமாக இருக்குதே, சப்ஜெக்ட்டு ஈஸியாக அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் புரிஞ்சு படித்தா இதை விட ஈஸியான சப்ஜெக்ட்டு வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே இருக்காதுங்க. புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும், அதுதான் மேட்டர். ஒரு விஷயத்தை நாம் அது புரியறதுக்கு நாம் ட்ரை பண்ணுவோம், பட் இந்த சப்ஜெக்டே அழகாக புரிகிற மாதிரி வந்து நிற்கும். நம்மளுக்கு இமேஜினேஷனுக்கு உட்பட்டு இந்த சப்ஜெக்ட் இருக்குங்க. ஒரு செங்கல்னா செங்கலை நம்மளால் பார்க்க முடியும், ஒரு சிமெண்ட்னா சிமெண்ட்டை அதனால் பார்க்க முடியும். செங்கலும் சிமெண்ட் கலவையோடு வச்சு பார்த்தா அது என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம கண் முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதனால தான் இந்த சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஏஇக்கு நாம் ப்ரிப்பேர் ஆகும் போது இதையே நாம் ஒரு டஃப்பாக நாம் பார்க்காம ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் சிவில் இன்ஜினியரிங் நம்ம 4 வருஷம் படிச்சிருக்கிறோம், அந்த 4 வருஷத்தில் படித்ததை தான் நம்ம கேட்க போகிறோம் சப்ஜெக்டில். அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் நான் சரியாக படிக்கல, கொஞ்சம் அரியர் அதிகமாக இருந்தது அப்படின்னா பிரச்சனையே இல்லைப்பா. நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கிளாஸில் கோச்சிங்க்குன்னு வந்தாச்சுன்னா கோச்சிங்கில் நடத்துகிறத கரெக்டாக கவனித்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது போதும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ ஈஸியாக சார் அப்போ என்ன ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே படிச்சிடலாமா அப்படின்னா, கரெக்டான பிளானிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் ஏஇ எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது, என்ன மாதிரி சப்ஜெக்ட் சிலபஸ் இருக்குது, எந்தெந்த ஏரியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ நம்ம ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பற்றி இருந்திருக்கணும். தெரிய வரல அப்படின்னா நாம் கரெக்டான பிளானிங்கில் படிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். 99% எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச விஷயந்தான். பட் நம்ம கொஞ்சம் இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ இந்த ரெண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஏஇ எக்ஸாம் எழுதும் போது இல்லை கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு 2 மார்க்கபிள் அசஸ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று வந்துட்டு இன்டர்வியூ. ஸோ ரிட்டன் எக்ஸாமில் டோட்டல் 450 மார்க்ஸ் இருக்குதுப்பா. அதே மாதிரி இன்டர்வியூவில்
டோட்டல் 60 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து 5-10 மார்க்ஸுக்கு நாம் ஒரு அசஸ்மெண்ட்டை நம்மளை அசஸ் பண்ணுறாங்க 5-10 மார்க்ஸுக்கு. இது போக குவாலிஃபைங் எக்ஸாம்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரு சில மார்க்ஸ் 150 மார்க்ஸுக்கு இருக்குது. பட் அதையே கவுண்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ரிட்டன் எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்குதுப்பா. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் 1, செகண்ட் வந்துட்டு பேப்பர் 2. பேப்பர் 1ல் டெக்னிக்கல்னால் என்ன, நம்ம சிவில் இன்ஜினியரிங் நம்மளுடைய மேஜர், அதில் இருக்கிற கொஸ்டின்ஸு கேட்பாங்க. எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். இதில் இந்த டெக்னிக்கல் பேப்பரில் நம்மளுக்கு நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ நீ தப்பாக எழுதுனீங்கன்னா மார்க்கு குறையும் அப்படிங்கிற பேச்சு இல்லை. ஸோ 200 கொஸ்டின்ஸுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸுங்கிற விதம் நம்மளுக்கு வருது. அதே போக பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 75 மார்க்கும், ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 75 கொஸ்டினும், ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 100 கொஸ்டின். சேம் அந்த ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 150 மார்க்ஸ். பேப்பர் 1க்கு 300 மார்க், பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 450 மார்க்ஸ். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கடந்த காலத்தில் நம்ம ஏஇ எக்ஸாம்ஸில் பார்க்க பட்சத்தில் ஒரு 450 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம் 450 மார்க்குக்கு டிஃப்ரெண்ட் இதில் கம்யூனிட்டி பேசிஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அந்த வருஷம் எத்தனை பேர் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். பட் நீங்கள் இந்த 450ல் அரவுண்டு இப்போ நீங்கள் 300 எடுத்துட்டிங்க அப்படின்னா அருமையான மார்க்குங்க. ஆனால் அந்த 300 எடுக்கிறதுக்கு நீங்கள் சிரமமே பட தேவையில்லை. கரெக்டான வழிகாட்டில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக ரொம்ப ஷார்ட் டைமில் வருஷ கணக்கில் படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஷார்ட் டைமில் 100% கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டான கைடன்ஸில் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம்ப்பா. அடுத்தது ரிட்டன் எக்ஸாம் எழுதியாச்சு. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 மார்க்ஸ் இருக்குதுப்பா. ஸோ இன்டர்வியூன்னு கேட்டுட்டோம்னா நிறையா பசங்களுக்கு நாங்கள் பார்க்குற நிறையா பசங்களுக்கு 100ல் 90% வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயப்படுவாங்க. சார் ஐயோ இன்டர்வியூ வந்துருச்சு, எப்படி கேட்பாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த பேனலை பார்த்தாவே சில பேர்த்துக்கு பயம் வரும். உள்ளே போனோடனே ரூம்குள்ளே போனோடனே பயம் வரும். அவன் கரெக்டாக தான் படிச்சுட்டு போயிருப்பான். ஆனால் அங்கே போய் உட்காரும் போது அவனுக்கெல்லாம் பிளாங்க் ஆயிடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இன்டர்வியூ பார்ட் அட்டன் பண்ணுறது தான் ஒரு ஜாலியான பார்ட்டு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை அழகாக வெளிப்படுத்தலாம் வித் மினிமம் கண்டென்ட். நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஆகாவும் நல்லா படிக்கணுங்கிறதில்ல. ஸோ இன்டர்வியூவில் எப்படி கிராக் பண்ணலாம் எப்படிங்கிறது அது ஒரு தனி பார்ட்டாகவே வீடியோ வரும் நம்ம ஃபேஸ் அகாடமியில். நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 60க்கு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணாலும் 50 to 53 அந்த ரேஞ்சில் தான் மார்க் போடுவாங்கப்பா. ஸோ நம்ம 50 to 53 எடுத்தாவே அதை டாப் மார்க்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி 50, 48, 49 அந்த மாதிரி மார்க்ஸ் வரும். ஸோ டோட்டலாக கம்பைன் பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த வருஷம் எத்தனை பேர் எக்ஸாம்ஸ் எழுதிக்கிறாங்க, நம்ம கம்யூனிட்டி பேசிஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வந்து பார்த்து ரேங்க் வருது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங்க்கு நம்மளுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் பேப்பர் 2 சார் பேப்பர் 1 டெக்னிக்கலை பற்றி சொன்னீங்க. பேப்பர் 2ல் எத்தனை கொஸ்டின்ஸ் வருது எத்தனை மார்க்குன்னு சொன்னீங்க. இன்டர்வியூக்கு 60 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. டெக்னிக்கல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெக்னிக்கலில் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்ஸில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த ஏரியா வீக்கராக இருக்கும் எந்த ஏரியா ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வீக்கரான ஏரியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், கான்செப்ட் தெரியணுங்கிற மாதிரி இருக்கணும். ஸ்ட்ராங்கர் ஏரியாங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக படிச்சிடலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைரக்ட் ஃபார்முலா, ஒரு டைரக்ட் டெஃபினிஷன், ஒரு டைரக்ட் யூசஸை பற்றி கேட்குறது, இல்லை டைரக்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி கேட்குறது, ஒரு பொருளை பற்றி அதோடைய என்ன சொல்கிறது அதோட தன்மை பற்றி கேட்குறது, இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கர் ஏரியா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எது ஸ்ட்ராங்கர் ஏரியா எது வீக்கர் ஏரியாங்கிறத நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் அதாவது கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிவிலில் மொத்த 10 சப்ஜெக்ட் தாங்க.
நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 10 சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் ஏற்கனவே படித்த சப்ஜெக்ட் தான். சார் நான் ஏற்கனவே படித்தேன், பட் ஆனால் அந்தளவுக்கு டீப்பாக படிக்கலை, எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இதில் என்ன மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ், ரெண்டாவது இன்ஜினியரிங் சர்வே, மூணாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எல்லாம் எனக்கு வராது சார் அப்படின்னு. இப்படி எல்லாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் வராதுன்னு சொன்ன பசங்க இன்றைக்கி அதில் தான் அழகாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணுறதோ, ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதோ, இல்லை அந்த ஃபீல்டில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக நாலேஜபிளாக இருக்கிறாங்க. அப்புறம் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியர், அருமையான சப்ஜெக்ட். ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சு படிக்கலாம். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலு, டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட், ப்ரீஸ்ட்ரஸ்டு காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். 3 சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுடைய பிஇயில். டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் படிச்சிருப்பீங்க தனியாக ஒரு சப்ஜெக்ட், ப்ரீஸ்ட்ரஸ்டு காங்கிரீட்ஸ் தனியாக படிச்சிருப்பீங்க, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் தனியாக படிச்சிருப்பீங்க. 3 சப்ஜெக்ட்டு சேர்ந்து இங்கே ஒரே ஒரு யூனிட்டாக தான் இருக்குதுப்பா. அடுத்தது ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேட்டிங். ஸோ மொத்தம் 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஏஇ எக்ஸாம்ஸுக்கு இருக்குது. 10 சப்ஜெக்ட்ஸுங்கிறத விட இது 10 யூனிட்டாக தான் சொல்லணும். சிவில் இன்ஜினியரிங் ஏஇக்கு படிக்கிற அப்படின்னா 10 யூனிட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 10 யூனிட்டில் நாம் என்ன மாதிரியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இயர்லேயோ செகண்ட் இயர்லேயோ ஏஇயில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸை பற்றி பிரிக்ஸு, ஸ்டோனு, அக்ரிகேட்ஸு, சிமெண்ட்டு, காங்கிரீட் அட்மிச்சர்ஸை பற்றி, இந்த மாதிரி மேசன்ட்ரி, பிரிக் மேசன்ட்ரி, ஸ்டோன் மேசன்ட்ரி, ஆர்ஆர், இதை பற்றியெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே தான்ப்பா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் படிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் மாற்றிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு எடுத்த உடனே ஒரு தியரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். ஒரு தியரி சப்ஜெக்ட்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதே தெரியாது, ரொம்ப ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் தியரி போகாமல் ப்ராப்ளமேட்டிக் போகிறீங்க, அடுத்தது நீங்கள் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் தியரி போகிறீங்க அப்படின்னா நோ இஷ்யூ, அது உங்களுடைய கன்வீனியன்ட், நீங்கள் எதே ஆரம்பிக்கணும். பட் ஆல்டர்னேட்டாக ஒரு தியரி, ஒரு அனாலிட்டிக்கல், இல்லை ஒரு அனாலிட்டிக்கல் இல்லைன்னா ஒரு தியரி போயிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது குறிப்பாக இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறதெல்லாம் ஸ்கோரபிள் ஏரியா. ஏன் ஸ்கோரபிள் ஏரியான்னு சொல்கிறேன்னா, இதில் காம்ப்ளிகேட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணா. ஏன் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே எடுத்துக்கங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்னு என்ன, நம்மளுக்கு இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்னு என்ன, பிரிக்கு, ஸ்டோனு, அக்ரிகேட், சிமெண்ட்டு, கிரேட்ஸு, அதோட தான். ஸோ இதில் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி கேட்பாங்க. பிரிக்கோட ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட ப்ராப்பர்ட்டி, செகண்ட் கிளாஸ் பிரிக்கோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஸ்டோன்ஸ்னால் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் என்ன, அக்ரிகேட்ஸ்னால் என்ன டைப் ஆஃப் அக்ரிகேட்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான டெஸ்டிங்கு, சிமெண்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, சிம்பிளாக நாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டு. ஈஸியாக படிக்கலாம். கொஞ்சம் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்குறதெல்லாம் எது கேட்பாங்க, அதாவது நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க உங்களுடைய பிஇ சிலபஸில் அப்படின்னா இந்த பில்டிங் பைலாஸ் தான், அப்புறம் சம் ரெகுலேஷன்ஸ் ப்ராக்டிசஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சில காலேஜஸில் இருந்திருக்கலாம் இந்த சிலபஸ் இருந்திருக்கலாம், ஒரு சில காலேஜஸில் இந்த சிலபஸ் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஸோ இந்த பார்ட் வந்து மட்டும் ஒரு சில பேர் மார்க்கு கம்மியாக, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை நாம் தப்பாக எழுதுறதுக்காக வாய்ப்புகள் வரும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டோன் மேசன்ட்ரி, பிரிக் மேசன்ட்ரி, அது வரைக்கும் ரொம்ப ஈஸியான பார்ட், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பில்டிங் பைலாஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக படித்து எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்துட்டு இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் நீ செலவு பண்ணுற அப்படின்னா ஒரு 2.5 to 3 மணி நேரம் இந்த ரெட் கலரில் இருக்கிறதில் நீ ரெட் கலர் ஹைலைட் ஆகிருக்கிற போர்ஷனை படித்தா போதும். நீ அதுக்காக 2 நாள் 3 நாள் உட்காந்து படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸஸை பொறுத்த வரைக்கும் நீ சாலிடாக 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக இந்த யூனிட்டை தூக்கி வச்சிடலாம், ஈஸியாக முடித்து அடுத்த யூனிட்டுக்கு போய்க்கலாம். ஸோ ஒரு 3 நாளில் ஒரு யூனிட் அழகாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா
நீ அடுத்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு உனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். செகண்ட், இன்ஜினியரிங் சர்வே. நம்ம சிவில் இன்ஜினியரிங்லேயே ரொம்ப ஈஸியான கால்குலேஷன்ஸ், ஈஸியான அனாலிட்டிக்கல் பார்ட் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வே. ஸோ இந்த சர்வேல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏரியாஸு, செயின் சர்வே, காம்பஸ் சர்வேயிங், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூஜி லெவலில் படிச்சிருப்பீங்க. கான்டூர் வால்யூம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாமே. ஸோ இதில் ஏன் சார் அந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணல, பிளாக் கலரில் இருக்குது, இன்னொன்று ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, இதில் கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலது எப்படி வேணால் கொடுக்கலாம். நாம் வந்துட்டு ஏரியா கால்குலேஷன்ஸ் நாம் ஒரு மெத்தடில் பார்த்துருப்போம், அதில் நிறையா மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கலாம், நாம் அதையே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ வேறு மெத்தடில் நம்மளுக்கு தெரியாத மெத்தடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லெவலிங்கில் நம்மளுக்கு தெரிய 2 மெத்தட் இருக்குதுன்னு. ஸோ நம்ம ஏதோ ஒரு மெத்தடை படிச்சுட்டு இன்னொரு மெத்தடை படிக்காமல் விட்டுருப்போம். ஸோ அதிலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக கால்குலேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். நிறையா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம், ஈஸியாக சால்வ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த யூனிட் ரொம்ப ஈஸியாக போயிடும். இதில் ரெட் கலர் ஹைலைட் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டிடிஎஸ்ஸானதெல்லாம் இல்லைப்பா. சிம்பிள் ஜிபிஎஸ், ரிமோட் சென்சிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நோட்ஸ் இருக்குது, அழகாக எடுத்துகிட்டு நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு ஃபஸ்ட் யூனிட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பற்றி படிக்கிறீங்கன்னா செகண்டு அழகாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சு படிக்கலாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கிற பசங்கள்லாம் அதுக்கு இது ஒரு 4 நாள் 5 நாளில் இந்த யூனிட் முடிச்சிடலாம்ப்பா. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் டஃப்பாக இருக்கும், படிக்க முடியாதுன்னா நீ அதுக்கு மேலே ஒரு 2 நாள் போட்டேன்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸை அழகாக படிச்சிடலாம். அதில் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ஸு, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸு, சிம்பிள் பெண்டிங்ஸு, பெண்டிங் மூமெண்ட், சியர் ஃபோர்ஸஸ்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஏரியா, ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணுற ஏரியா. இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இல்லை சியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீரியாடிக்கெல்லாம் அந்த ஏரியாவில் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு போர்ஷன்ஸு. அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு, அனாலிசிஸ் ஆஃப் பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கிறது. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். அடுத்தது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். சரி, இப்போது நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட்ஸாக படிக்கிறது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஜினியரிங் சர்வே எடுத்து படிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் தியரி பேப்பர் எடுத்து என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் எடுத்து படிக்கலாம். படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தொடர்ந்து கால்குலேஷன்ஸ்லேயே இல்லாமல், தொடர்ந்து தியரியாகவே இல்லாமல் ஆல்டர்னேட்டாக படிக்கும் போது நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்லேயும் அதே மாதிரி தாங்க. டிஃபால்ட்டாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்ஸுன்ட்டு ஃபார்முலாஸ்ன்ட்டு ஒன்று இருக்கும். பட் அதுக்குண்டான கேசஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ச்சஸ் இல்லை சஸ்பென்ஷன் கேபிள்ஸுக்கு சேம் அதே ஃபார்முலாஸ் தான், அதே டெஃபினிஷன்ஸ் தான், அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான். பட் என்ன மாதிரி சஸ்பென்ஷன் கேபிள்ஸ் வருது, என்ன மாதிரி அவன் டேட்டா கொடுத்துருக்குறான், என்ன மாதிரி டேட்டா நம்மகிட்டேருந்து வாங்குகிறான் அப்படிங்கிறத வச்சு அவன் நம்ம அதை அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம எடுக்கிறது தான். ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்குன்னு தனியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரும். அந்த வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணலாம், படிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்களோ முதல்ல கொண்டு நம்ம ஃபேஸ் அகாடமியில் நாம் போடுவோம். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பார்க்கும்போது நீங்கள் உங்களோட பிஇயில் 2 சப்ஜெக்ட்ஸாக படிச்சிருப்பீங்க. எய்தர் சாயில் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு சில பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயில் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 சப்ஜெக்ட்ஸை கம்பைன் பண்ணிக்கூடியது தான். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸை கம்பைன் பண்ணி தான் இருக்கும். பட் அதே போல் தான் இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கும். ஸோ இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் ஃபார்மேஷன் ஆஃப் சாயிலேருந்து 3 ஃபேஸ் வரைக்கும் நீட்டாக நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேஷன் போடுவோம். அந்த கால்குலேஷன்ஸில் அவங்க என்ன மாதிரி டேட்டா கேட்குறாங்களோ அந்த டேட்டாவுக்கு ஆன்சர் நம்ம கொடுத்துட்டா போதும். இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாயில் ஃபார் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் எல்லாம் தியரி பாட்டுப்பா. ஈஸியாக படிச்சிங்கன்னா அந்த தியரி பாட்டில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகலாம் கேட்க முடியாது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் சாயில்,
அலுவியல் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, பிளாக் காட்டன் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, லேட்ரைட் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாதிரி ஜோனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்க போகுது, அந்த சாயிலை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதாவது ஃபீட் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம், லெபார்டரிக்கல் ஐடென்டிஃபிகேஷன்ஸில் நம்ம எப்படி பண்ணுவோம், என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி என்ன மாதிரி சாயில், இப்போ எங்கிட்ட இருக்கிறது ஒரு கிளே சாயிலா இல்லை சாண்டா அப்படிங்கிறத நான் எப்படி வந்துட்டு அனலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நாம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெர்மியபிலிட்டி, நம்மளுடைய சாயிலுடைய பெர்மியபிள் நேச்சர் பற்றி படிக்கிறது. இதுக்கும் டிஃபால்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. சேம் அஸ் கன்சாலிடேஷனுக்கு டிஃபால்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு கொஸ்டினை கொடுத்து அதுக்கு ஃபார்முலா டிரைவ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஒரு கொஸ்டினை கொடுத்து ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ண சொல்லலை, ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு கேஸை கொடுத்து இந்த கேஸுக்கு என்ன மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்மளுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கிடைக்குது, அவன் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறானோ அதுக்கு நாம் அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டால் போதும்ப்பா. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்ஸு. இதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க நம்ம ஃபேஸ் அகாடமியில். நெக்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ்ப்பா. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 80%, 70 to 80% தியரியாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல ப்ராப்ளம்ஸ் டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அப்படியே இருந்தாலும் ஈஸியான உங்களுக்கு ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. அதில் ஏர், வாட்டர், நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன் ரெட் கலரில் இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த அதிகமாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அது நார்ம்ஸ் படி இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அந்த டெக்னாலஜிஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியான பாட்டு தான். நான் அது டஃப்னு நான் சொல்ல வரல. நாம் அதை விட்டுருவோம், இந்த ஏரியாவை நம்ம விட்டுருவோம். அந்த ஏரியாவிலேருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும்போது அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பார்ட்டாக கொஸ்டின் பேப்பரில் அமைஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்குது. சார் நீங்கள் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இல்லையே சார், அதெல்லாம் ஈஸியான பாட்டு அப்படின்னா கண்டிப்பாக அது ஈஸியாக பாட்டாக தான் இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃபர் ஆகும். இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது எனக்கு ஈஸி இல்லாமல் இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட். ஆனால் காமனாக நம்ம படிக்காமல் விடுறது, மேஜராக நம்ம படிக்காமல் விடுறது, மெஜாரிட்டி பாப்புலேஷன் நம்ம படிக்காமல் விடுற ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுதான் டிஃபிகல்ட் பார்ட்டாக நம்மளுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் அமைஞ்சிடும். ஸோ அதே தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஏரியாவில் நம்ம விட்டுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்கையும் நம்ம மனசில் வச்சு தான் இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஏரியாவில கொஞ்சம் வந்து நிதானமாக நம்ம கரெக்டான ஒரு ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் வச்சு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டு, ப்ரீஸ்ட்ரஸ்டு காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். முன்னாடியே சப்ஜெக்ட்ஸில் சொல்லும் போது 3 சப்ஜெக்ட்ஸை சேர்ந்து கொண்டது தான் இந்த யூனிட். ரொம்ப ஈஸியான யூனிட். இந்த யூனிட்டில் நம்மளுக்கு இதுக்குன்னு அலாட் பண்ணிக்கிற மார்க்குக்கு 3 யூனிட்டு சேர்ந்தே அந்த மார்க் ஈஸியாக நம்ம கேபபிளாக அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 10th ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டை படித்து அத்தனைக்கு மார்க் வாங்குறதுக்கு இது 3 யூனிட் படிக்கணும் மிஸ் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ டிசைன் ஆஃப் காங்கிரீட் மெம்பர்ஸ், லிமிட் ஸ்டேட்டாக, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸாக, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, காங்கிரீட் மெம்பர்ஸை எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம், 1 வே 2 வே ஸ்லாப், ஃப்ளாட் ஸ்லாப், இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டு ஃபார்முலாஸ் வச்சு அழகாக இது பெருசாக வந்துட்டு கம்பு சுற்றுற வேலையே இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது ப்ரீஸ்ட்ரஸ்டு காங்கிரீட்டில் டென்ஷனிங் ஸ்லாப்ஸு, டிசைன்ஸு அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக என்ன மாதிரி ப்ரொசீஜரில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பீரியாடிக்கலாக கேட்டிருக்கிறாங்கிறத வச்சு நம்ம ஃபேஸ் அகாடமியில் தனி வீடியோவை இந்த யூனிட்டுக்கு வரும். ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் முன்னாடி சொன்ன மாதிரி தான்ப்பா. ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸில் உங்களுக்கு ஈஸியாக 2 சப்ஜெக்ட்ஸை சேர்ந்து வர்றது. 2 சப்ஜெக்ட்ஸ்லேயும் வாட்டர் ஃப்ளோவை பற்றி அதுக்குண்டான அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸுக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸில் வரும். இதில் மித்ததை பார்க்குறத விட இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடுல வாட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் ஏதோ ஒரு பாலாறு ரிவரோ இல்லை ஏதோ ஒரு ரிவரை வச்சும் கூட உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்துட்டு கேட்கலாம். இல்லை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதை மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் அமையும். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக தியரியும் இருக்குது, ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஈஸியாக பிளான் பண்ணி படித்தோம்னா இது அழகாக உட்காரலாம். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியா. நாம் இந்த அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் சொன்னோம் அப்படின்னா
நம்ம மேஜராக நம்ம யூஜி லெவலில் படிக்கும் போதே இந்த ஏர்போர்ட்டு இதெல்லாம் விட்டுரும். அதனால தான் அது பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்குது. ஏர்போர்ட்டில் ஜென்ரலாக ஒரு தியரி பார்ட் மாதிரி இருக்கும், நம்ம எழுதிட்டு போயிடும். பட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் தியரி பார்ட்டு தான், நான் தப்பு சொல்லுவேன். அதில் ஒரு பெரிய டிசைன்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ரன்வே டிசைன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. பட் அதுக்கு அசோசியேட்டட் ரன்வே டிசைன் இல்லாமல் இருக்கலாம். பட் ரன்வே வந்து பார்த்துக்கிட்டு என்னுடைய காம்பனன்ட்ஸு ரன்வே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைஞ்சிருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் சப்ஜெக்ட்ஸில். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிட்டுமனஸில் உள்ள வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ரோட்ஸோடைய டிசைன்ஸ் இருக்கும். அது எப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன ஐஆர்சி கோட்ஸ் என்னென்ன, அந்த கோட் ப்ரொவிஷன்ஸில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் நோட் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட்டில் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேட்டிங் லாஸ்ட்டு ஒன்று சிபிஎம் பெர்ட் மெத்தட்ஸு நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுடைய ஃபைனல் செமஸ்டர்லையோ இல்லை அதுக்கு முந்தின செமஸ்டர்லையோ. அதே பேஸ் பண்ணி நெட்வொர்க் அனாலிசிஸ் பண்ணுறது, நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷெட்யூலிங் பண்ணுறது, மானிட்டரிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட்டில் வரும்ப்பா. அதே போக இதில் இந்த லா ரிலேட்டட் டு கான்ட்ராக்ட்ஸோ இல்லை டெண்டர் டாக்குமெண்ட்ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரலாம். நார்ம்ஸ் ரிலேட்டட் டு பேசிக் வேல்யூவேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை டெண்டர் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் எ கம்ப்ளீட் 10 யூனிட்டோடைய ஒரு டெட்பிட் மாதிரி இந்த மாதிரி ஏரியாவில். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வரும். இந்த தனித்தனியாக வீடியோஸ் வரதை நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒரே ஆள் எடுக்க போகிறதில்ல. நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ஒரு மேஜரான ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட் அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் எடுக்கிறவர் ஒரு ஜியோ டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். ஷுட் பி மாஸ்டர்ஸ் இன் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னா ஹீ மஸ்ட் பி ஸ்பெஷலைஸ்டு இன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். அதே மாதிரி ஹைட்ராலிக்ஸா he must be specialized in hydraulics. அதே மாதிரி அர்பனா he must be specialized in either உங்களுக்கு டவுன் பிளானிங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷனாக தான் ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல்ஸாக தான் உங்களுக்கு கிளாஸு எடுப்பாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா 100% இட் இஸ் ஆன்லைன் ஸ்டடி சென்டர். அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா 24 மணி நேரம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் போகுது 2 to 3 தான் சார் அப்படின்னா 2 to 3 நீ பிஸியாக இருப்ப, உங்களுக்கு ஒரு அன்பிளான்டு ஒர்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதை கிளாஸ் மிஸ் பண்ணிடலாம், செஞ்சிடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெக்கார்டபிள் ஸ்டடி சென்டர் வேர் யூ கேன் ஆக்சஸ் எனி டைம் இன் யுவர் ஃப்ரீ டைம் 24/7 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் will be taken by subject expertise. அதே மாதிரி வந்து அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ் திஸ் ஆர் தட் நல்லா இருக்காதுப்பா. எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எமினன்ட் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் விடாமல் பீரியாடிக்கலாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நடத்த பீரியாடிக்கலாக டெஸ்ட் வச்சு ரிவிஷன் வச்சு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீ டெஸ்ட் எழுதி எந்த ஏரியாவில் நீ வீக்காக இருக்கிற. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜியோ டெக்னிக்கலில் எனக்கு 3 ஃபேஸில் மார்க் வரல அப்படின்னா அதில் ஏன் மார்க் வரல, உனக்கு அதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் பண்ணி அந்த அவங்களுடைய வீக்கர் ஏரியாவை அதே மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் கொடுக்குறதோ இல்லை அவனுக்கு தேவைப்படுற விஷயங்கள் செஞ்சு அந்த ஏரியாவை அவனோட ஸ்ட்ராங்கர் ஏரியா மாற்றுறதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் 100% சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து பார்த்து ரிட்டர்னுக்கு முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வில் பி ஹேண்டல்டு பை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். கரண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் நீங்கள் படிக்கிற மாதிரியே படித்து இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக படிப்பீங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஈஸியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்பில் இப்போ இருக்கிற எம்ப்ளாயீஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராக்டிசஸ் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாங்கிறத உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆர் இன்ஸ்டியூட். உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நெட்வொர்க்கு இல்லை ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ ஃபார் லிசனிங். குட் லக்.